ஐயா வாழ்க வளமுடன்ங்க. இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் ரீடிஃபைன்டு அந்த நூல் மூலமாக ஐயா வந்து சமுதாயத்துக்கு தேவையான இயற்கை தத்துவத்தை மெய்ஞானமாகவும் அதிலும் மிக அதிகமாக விஞ்ஞானத்தினுடைய ஒரு விளக்கங்களை எல்லா விஞ்ஞானிகளையும் இணைச்சி நிறையா ஐயா சொல்லியிருக்கீங்க. இப்போ முடிவாக வந்து மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் இணைந்தால் தானே சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும். அதை நான் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். ஐயா வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததெல்லாம் சொன்னீங்க. ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு பேரும் பேசுவதற்கு கலந்து பேசுகிற வாய்ப்பாத்தே இருந்ததை தவிர இணைய முடியலை அப்படிங்கிறதோட இப்போ சென்ற வீடியோவில் நீங்கள் ஐயா விளக்கம் சொன்னீங்க. இப்போ நமக்கு தேவை அவங்க காலத்தில் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கல, விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகள் வரைக்கும் வரல, அது வரவும் முடியாது. ஏன்னா அப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் வந்து சொல்ல வர்றது இயற்கை தானே. மாணவர்களுக்கு தேவை அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபிசிக்ஸ் பாடம் என்ன சொல்லுது, இலக்கியவாதிகள் என்ன சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சில மாதிரி ஐயா தான் இணைச்சி கொண்டு வர்றீங்க. அது சரியாகவும் வருது. அந்த இயற்பியலுக்கே ஒரு மறுவடிவம் கொடுத்து விஞ்ஞானத்தினுடைய அடித்தளங்களையும் அதனுடைய அசைவுகளையும் சொல்லி இப்போ முடிவான ஒரு அசைவுக்கு கொண்டு வந்து ஒரு வேதாத்திரியன் மாடலுக்கு வந்துட்டீங்க. ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்கய்யா. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் அதை சேர்த்துடணுங்க. அதுக்கு எப்படி இதை கொண்டு போகிறது, மக்களும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையான முறையில் நிறைய ஐயா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நூல்கள் பூராமே ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால இந்த பேட்டியில் வந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரப்போகுதுங்க. எனக்கு முழு நம்பிக்கை நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன். இப்போ சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக சரிங்க இரு சாரார்கள் இப்போ இருக்காங்க. ஒன்று மெய்ஞானிகள், இன்னொன்று விஞ்ஞானிகள். ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போகிற மாதிரி அவர்களுடைய பாதை அமையவில்லை. அந்த பாதை அமையலை, போகிற மாதிரி அமையலை. அது சமுதாயத்திற்கு ஒரு விதமான நஷ்டம்தான். ஏன்னா இவங்களும் சிந்திச்சு சொல்கிறாங்க, அவங்களும் சிந்திச்சு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல அவங்க இணைய முடியலை அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இணைய முடியாத இடம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். ஆமாங்க, அதில் சிந்திக்கணுங்க. அந்த இடத்துல நம்ம என்ன கருத்தை வைத்தால் ரெண்டு பேரும் இணையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆமாங்க. இப்போ விஞ்ஞானிகளை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பொருளை பார்க்குறாங்க, மேட்டருங்கிறத பார்க்குறாங்க. ஆமாங்கய்யா, அதான் தத்துவம். அதில் பொருளை பார்க்குறாங்க. ஆமாங்க. அப்போ படிப்படியாக நியூட்டன் காலத்திலேருந்து பொருளை பார்த்தவங்க அதுக்கு உள்ளே இருக்கிற பேரணுங்கிற மாலிகூல்ஸை பார்த்தாங்க. அதுக்கும் கீழே இறங்கி ஆட்டம்ங்கிற லெவலுக்கு வந்தாங்க. அதுக்கும் கீழே இறங்கி ஆட்டத்துக்குள்ளே இருக்கிற கரு வரைக்கும் வந்தாங்க. ஆமாம், அணுக்கருவுக்குள்ளேயும் இறங்கி இப்போ வந்து அங்கே சின்ன சின்ன துகள்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதில் தான் வருது அதெல்லாம். அப்போது விஞ்ஞானம் வந்து பருப்பொருளில் ஆரம்பித்தாலும் அடிப்படையாக வந்து ஒரு அடிப்படை துகள் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகள்னு சொல்கிறாங்களே. ஆமாங்க, அது வரைக்கும் வந்துட்டாங்க. நெருக்கித்தான் வந்திருக்கிறாங்க. நெருக்கி வந்திருக்கிறாங்கல்ல, முழுங்கிட்டு வரல. சரிங்க. இப்போ கேள்வி அவங்களுக்குள்ள, இந்த ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள் எங்கேருந்து வருது? சரிங்க. இந்த ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கு விஞ்ஞானிகள்கிட்ட இன்னைக்கு ஒரு விடை இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்லேருந்து தான் நாங்கள் ஆரம்பிப்போம், அதுக்கு முன்னாடி அது இங்கேருந்து வந்ததுங்கிற பற்றி எங்களுக்கு அக்கறையும் இல்லை, அது எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு இறங்கினவங்க அது எங்கேருந்து வரங்கிற லெவலுக்கு போய் சிந்திக்கலை. அவ்வளோ பெரிய அறிஞர்கள் சாதாரணமாக
ஐயா வந்து எத்தனையோ பேரை உருவாக்கி எங்களை போன்ற உழவை உருவாக்கி பேச கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளோ பெரிய அறிவு வளர்ச்சி உள்ளவங்களுக்கு ஏங்க அந்த இது போக மாட்டேங்குது? அதோட நிற்கிறாங்க தான். சரிங்க, அதோட நிற்கிறாங்க அவங்க. சரிங்க சரிங்க. அப்போது அவங்க அந்த அடிப்படை துகளுக்கு கீழே இறங்க முடியல. அது அவங்களுடைய ப்ராப்ளம். சரிங்க. விஞ்ஞானிகளோட ப்ராப்ளம். அவங்களுக்கு அதான் சிக்கல். சரிங்க. இந்த பக்கம் மெய்ஞானிகள் பக்கம் வந்தோம்னா, சரிங்க, மெய்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு காரண கர்த்தாவில் ஆரம்பிக்கிறாங்க. அதான் மூலத்தில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க. அந்த மூலத்துக்கு ஒரு பெயரெல்லாம் வச்சுட்டாங்க. மூலத்திற்கு பெயரெல்லாம் வச்சாங்க. இப்போ மனிதனுடைய சுபாவம் என்னென்னா, எதை புழங்கினாலும் நம்ம புழங்குற பொருளுக்கு ஒரு பேரை வச்சுருவோம். ஆமாங்க, தெரியணும்ல. சரிங்க. அது மாதிரி அவங்க ஒரு பேரை வச்சுட்டாங்க. இப்போ எப்படி வந்து பிரபஞ்சத்துக்கு வரும்போது சரிங்க, தண்ணீர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு திரவம் இருக்குது. ஆனால் அதுக்கு எத்தனை பேர்கள் நம்ம வச்சுருக்கிறோம்? ஆமாங்க, வாட்டர் இருக்கு, இருக்கு, ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒரு பேர் வச்சுட்டோம்ல. பானின்னு இருக்கு. எப்படி வந்து ஒரு சாதாரண தண்ணீருக்கே இத்தனை பேர்கள் வச்சுன்னா, அவன் காரணகர்த்தாவை டிஸ்கஸ் பண்ண அவன் அதை ஆராய்ஞ்ச மெய்ஞானிகளும் அதுக்கு வெவ்வேறு பேரை வச்சுட்டாங்க. சரிங்க. அதுக்கும் அவங்க வெவ்வேறு பேர் வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து இந்தியாவில் என்ன பேர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அரேபிய நாட்டுக்காரங்களுக்கு தெரியாது. சரிங்க. அதனால அவங்க பேசாமல் ஒரு பேர் வச்சாங்க. அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க பேசாமல் ஒரு பேரை வச்சாங்க. சரிங்க. அப்படி காரணகர்த்தாவுக்கே மூலத்துக்கே பல பேர் வந்துருச்சு. வந்துருச்சு. அப்போ அப்படி பார்க்க போனோம்னா, எப்படி ஒரு தாகத்தை தீக்கிற ஒரு திரவத்துக்கு எப்படி உலகமெல்லாம் எத்தனை பேர் இருக்கும். உலகமெல்லாம் வந்து நம்ம நாட்டிலேயே வந்து நீங்கள் மலைப்பிரதேசத்தில் மலைவாசிகள் மக்கள்கிட்ட போனால் அவங்க தண்ணீருக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியாது. இல்லை அப்படி மலைவாசிகள் அரபு கண்ட்ரி, ரஷ்யா, ஜெர்மனி, நீலு எத்தனை பேர் வச்சுருக்காங்க இல்லை. ஆனால் பிரபஞ்சத்துக்கு வந்து தண்ணீருக்கு வரும்போது இத்தனை பேர்கள் இருந்தாலும், இத்தனை பெயர்கள் இருந்தாலும், அவன் வந்து இந்த திரவம் ஒன்றுதானே அப்படின்னு ஆணித்தரமாக அவங்க வந்து ஒரு அதை வந்து அந்த டிஸ்கஷனுக்கே வரதில்லை. வேறுன்னு வரதில்லை. அவன் பானின்னு சொல்கிறான் சார், நான் தண்ணீர்னு சொல்கிறேன், திரவம் ஒன்று தான் சார் அப்படின்னு இவங்க வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் மத்தியில் ஒரு கருத்து ஆணித்தரமாக இருக்குது. நாங்கள் பெயரை தான் மாற்றிருக்குமே தவிர திரவம் ஒன்று தாங்கிறோம் விஞ்ஞானி. சரிங்க. நீங்கள் டெல்லியில் பானின்னு சொல்கிறது வேற, தமிழ்நாட்டில் தண்ணீர்னு சொல்கிறது வேறன்னு சொல்கிறது இல்லை. ஒரே திரவம் தான், யூனிவர்ஸ் அது. ஆமாம், ஒரே திரவம் தான். அந்த காளியம்மா மாரியம்மா நீங்கள் நிறைய பேர் வச்சுட்டீங்க. நாங்கள் யூனிவர்ஸ்னு உலகம் பூரா சொல்கிறோம். உலகம் எல்லாம் தண்ணீருக்கு அவ்வளோ பேர் இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் வச்சாலும் தண்ணி தான். சரிங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி மூலத்துக்கும் பல பேர் வச்சாங்க. மூலத்துக்கு ஒரு சாரார் வந்து பிரம்மம்னு சொன்னாங்க. சரிங்க. அவங்க வச்ச பேர் பிரம்மம். இன்னொரு சாரார் வந்து பார்த்தாங்க, அவங்க வச்ச பேர் வந்து பிதான்னு வச்சாங்க. இன்னொருத்தர் அல்லான்னு வச்சாங்க. சரிங்க. இன்னொருத்தர் சிவன் வச்சாங்க. சரிங்க. இன்னொருத்தர் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. ஆமாம், எல்லாம் யாருடைய பேரு? ஒரே மூலத்தினுடைய பேர் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, பிரபஞ்சத்துக்கு விஞ்ஞானிகள் பக்கம் வரும்போது திரவத்துக்கு எத்தனை பேர் வச்சாலும் திரவம் ஒண்ணுதாங்கிறான். அதை சொல்றான் விஞ்ஞானி. ஆமா, ஒண்ணுதாங்க, பேரை வச்சுக்கோ, வச்சுக்க. ஆனா இதுதான் உண்மை. ஆனா இங்க வரும்போது மெய்ஞானிகள் கிட்ட வரும்போது ஒவ்வொரு பெயரும் ஒரு மூலம்னு வச்சுக்கிட்டாங்க. இது தனி மூலம், அது தனி மூலம். எவ்வளவு பெரிய ஒரு தவறு நடந்து போச்சு. ஒரு மெய்ஞானிகள் வந்து
மாபெரும் உள்ளுணர்வா உணர்ந்து ஒரு மூலத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க அதற்கு பின் வந்தவங்க அதை மாத்துனதுனாலையும் இல்ல பிரம்மங்கிறது வேற, வேற அல்லாங்கிறது வேற, பிதா பரமபிதாங்கிறது வேற. அடே அப்பா, சிவங்கிறது வேற. இதுல தாங்க இப்ப மிஸ்டேக் நடந்து போச்சு. அது ஆதி மூலம் சரியா தான் சொல்லியிருக்காங்க, அதுல எப்படியோ குழப்பமாயிருச்சு. அந்த மூலம் தான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்க வந்து விஞ்ஞானிகளை விட விஞ்ஞானிகள் கொஞ்சம் தாழ்ந்துட்டாங்க அந்த இடத்துல, அந்த பிடிவாத குணத்தினால. நல்லதை சரியா ஒரு மூலத்துக்கு தான் பல பெயர்கள், ஒவ்வொரு பெயரும் ஒரு மூலம் அல்ல. அல்ல. ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை நான் ஒன்று சொல்லட்டுமாங்க. சொல்லுங்க. டெல்லியில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா அங்கே தண்ணி குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு தண்டபாணி தண்டபாணின்னு அவங்க பாணியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணாச்சி கூட வந்தவர், தண்டபாணி கோயில் வட வட பேசாம இரு அண்ணாச்சி, அவன் தண்டபாணி நல்லா தண்ணி, தண்டபாணினா நல்ல தண்ணி இல்லைப்பா, தண்டபாணி கோயிலுக்கு நம்ம போடுமா நம்ம தண்டபாணி தண்டபாணி ஓடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தெரியாதனால அங்கே ஒரு குழப்பம் வருது பாருங்க. எவ்வளோ பெரிய சிக்கல் இது அடிப்படை. அது மாதிரி தாங்க இப்போ பெரிய சிக்கல். சரிங்க. காரணகர்த்தா ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான். சரிங்க. அந்த காரணகர்த்தாவுக்கு நம்ம புழங்குறதுக்காக நம்ம பேரை வச்சுக்கிட்டு, சரிங்க, அந்த பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறதான் காரணகர்த்தா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எத்தனை காரணகர்த்தா இருக்கு? எத்தனை காரணகர்த்தா இருக்கு? அப்போ அத்தனை காரணகர்த்தா பேர்லி போர் இல்லை. அதனால் இந்த இடத்துல மெய்ஞானிகள் வந்து ஒரு கொஞ்சம் விஞ்ஞானத்தில் ஒரு தவறு நடந்து போச்சு. மெய்ஞானத்தில் ஒரு மாபெரும் தவறு, மாபெரும் உலகளாவ தவறு. ஆமாங்க. உலகளாவ ஏற்பட்ட தவறு. அதில் இறைவனை தொழுகிறேன் வழிபடுறேன்னு சொல்லிக்கொண்டு பெரிய பெரிய தர்ம கர்த்தாக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இந்த அறியாமையில சிக்கிறாங்களே. அவங்க நல்ல செய்யணும்னு நினைச்சும் கூட அந்த உண்மையை அவங்களாலும் சொல்ல முடியாமல் கோயில்களில் சைவ பல்வேறு சமயங்களை இணைந்து மக்களுக்கு புரிய விடாமல் செஞ்சுட்டாங்க. வேதனையாக இருக்குங்க. அது என்னுடைய ஒரு சின்ன வேதனை சொல்கிறீங்க. இதில் மாணவர்களையும் இளைஞர்களையும் பச்சை குழந்தைகளையும் இப்பயே அவங்களுக்கு காவியெல்லாம் போட்டு விட்டு சாமி அந்த வேற்றுமையை தான் தூண்டுறாங்க. அந்த தூண்டுறதுமே அந்த வேற்றுமையை தான் ஊட்டுறதுமே இப்போ என்ன ஆயிடுச்சுங்க. இவன் வந்து இதில் இருக்க உண்மையை ஃபிசிக்ஸையும் மெய்ஞானி சொன்ன இணைக்கணும். அந்த சப்ஜெக்டில் அவனுக்கு தேவையில்லை. இப்போ அப்படி போயிடுச்சுங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குங்க. சமுதாயத்தில் பெரிய சாபக்கேடாக இருக்குது. சொல்லுங்க. ஆக நம்ம புழங்குற எல்லாத்துக்குமே பல பெயர்கள் உண்டு. ஆனால் எல்லா பெயர்களுமே ஒரே பொருளை தான் குறிக்குதுங்கிறது அந்த ஞானம் வந்து மெய்ஞானத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒன்றை எல்லாரும் சேர்ந்து இல்லை, ஒரே இதுக்கு தான் பல பேர் வச்சிருக்கோமே, அதை அந்த உண்மை எல்லாத்துக்கும் சொல்லி போடுவோமேனு அப்படி அந்த தவறு தான் இன்னைக்கு வந்து மெய்ஞானத்தில் நடந்த மிகப்பெரிய தவறு. தூக்கி ஆடுதுங்க, தூக்கி ஆடுது. அரசியல்ல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணாமே வந்துருது. சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஆமாம், இந்த இளைஞர்களுக்கு, சரிங்க, மக்களுக்கு, சரிங்க, இப்போ நம்ம இந்த தவறை இப்போ சரி பண்ணணும். சரி பண்ணி கொடுக்க வேண்டியது கடமை. ஆமாம், சரி பண்ணணும். ஆமாங்க. அதனால் நீங்கள் பிரம்மம்னு சொன்னாலும் சரி, சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, பிதான்னு சொன்னாலும் சரி, சிவன் சொன்னாலும் சரி, இது எல்லாமே ஒரே மூலத்தினுடைய பல பெயர்கள். மூலம் ஒன்றுதான். அந்த மூலத்தை இப்போதான் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ரீடிஃபைனுங்கிற புக்குக்கு வர்றோம். இப்போ இந்த ஃபிசிக்ஸ் ரீடிஃபைன் புக்கில் என்ன சொல்லியிருக்கோம்னா, சொல்லுங்க, அந்த மூலம்ங்கிற கான்செப்டுக்கு வந்தது அபாரம், பிரமாதமான ஒரு கருத்து தான். ஒரு மூலத்தில் இருந்து எல்லாம் வருது அப்படிங்கிறது பிரமாதமான கருத்து தான். நம்ம மெய்ஞானிகள் சொன்னது. மெய்ஞானிகள் மூலம் வந்துட்டாங்கல்ல, ஆனால் அதுக்கு பேரில் தான் மாட்டிக்கிட்டாங்க. அதுலதான் அவங்க சிக்கிட்டாங்க தவிர வந்துட்டாங்க, மூலத்துக்கு வந்துட்டாங்க, டச் பண்ணிட்டாங்க, வண்டியை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், பிடிக்க வேண்டிய வண்டியை பிடிச்சாச்சு. அதனால் இப்போ மெய்ஞானத்திற்கு இப்போ வேண்டியது என்னென்னா, மெய்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன பேர் வச்சாலும் அதை வச்சுக்கோங்க. அந்த மூலங்கிறது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வெளி தான், இந்த வெளி ஸ்பேஸ் தான். சரிங்க. இப்போ தான் இதை கேட்குறவங்க இங்கேருந்து சிந்திக்க துவங்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். சரிங்க. உங்களுக்கு அந்த ஸ்பேஸுங்கிறது வேறு எங்கேயோ இருக்கிறது இல்லை, அவங்க முன்னாடியே இருக்குது.
வெளிங்கிறது பின்னாடி இருக்கு, உள்ளுக்கும் இருக்கு, இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுதான் இதுதான் இந்த மூலத்திற்கு தான் நீங்க பல பேர்களை வச்சிருக்கீங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்க. அப்போ சரிங்க, பிரம்மம் சொன்னாலும், ஈஸ்வரன் சொன்னாலும், சிவன் சொன்னாலும், பிதான்னு சொன்னாலும், அல்லான்னு சொன்னாலும் எங்கும் இருக்கிற பரவெளி தான் அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தில் உள்ள முதல் கருத்து. ஆமாங்க. இப்போ இந்த அளவுக்கு முதல்ல இந்த மூலத்தை நம்ம இப்போ நிறுத்துகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுப்பில் மூலத்தை நம்ம நிறுத்திட்டோம். இப்போ அடுத்து வந்து அந்த மூலம் எப்படி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும், அண்டத்துக்குள்ளும், உயிரினங்களுக்குள்ளும் இப்போ அழகா ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஞ்ஞானத்தின் அசைவுகளும் அடித்தளங்களும் அசைவுகளும் இந்த நூலில் கொடுத்துருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் நான் ஐயா முடித்தளத்துக்கு கொடுக்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. இதில் எல்லாமே விஞ்ஞானம் இருக்குது, மெய்ஞானம் இருக்குது, தசாவதாரமான புராணத்தையும் அதில் சேர்த்துருக்கீங்க, அதனுடைய பரிணாம வளர்ச்சியை சொல்லியிருக்கீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நம்ம வர அடுத்த தொடரில் பார்ப்போம்ங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய இறைவனே இறங்கி இவ்வளவு காலமும் நடந்த நிகழ்வுகள், இறைவனை பற்றி போதிப்பது, விஞ்ஞான ரீதியில் போதிப்பது எல்லாம் சேர்ந்து இயற்கையின் இயல்பு என்கின்ற இயற்பியலை ஐயா கையில் எடுத்து எனக்கு அடிக்கடி அதை கீதைன்னு சொல்கிறதா, அதை வேத நூல்னு சொல்கிறதா, அதை பைபிள்னு சொல்கிறதா, அதை குரான்னு சொல்கிறதா, என்னால் அதை எப்படி வர்ணிக்கவே முடியாத ஒரு வார்த்தை அடங்கிய அந்த ஃபிசிக்ஸ் ரீடவேல ஐயா கொடுத்துருக்க கருத்துக்கள் உலகெங்கும் பரவணும். அதுக்கெல்லாம் உள்ள இறையர் துணை, குருவரும் துணை இருக்கணும் ஐயா. வாழ்க வளமுடன்.